நிச்சயமா கடுமையான எதிர்ப்பு நாங்க காட்டிட்டு தான் இருக்கோம். நீங்க என்னோட பேஜ்லயே பாருங்க எத்தனை அறிக்கை வந்து கடுமையான அறிக்கை கொடுத்துட்டு இருக்கோம். வெயிட். 2வது ஒரு கவர்மெண்ட் புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்ல. ஆட்சி நடத்தின அனுபவம் இல்ல. அதனால எப்பவுமே நார்மலா ஏன் திமுகவே தலைவர் என்ன சொன்னாரு? முன்னாள் முதலமைச்சர் 6 மாசம் நாங்கள் அமைதி காப்போம்னாரு. நாங்களும் அத சொன்னோம். ஆனா கூட மக்களோட பிரச்சனைகள அவங்க அரசாங்கத்தோட கவனத்துக்கு எடுத்துட்டு போறதுலயோ, இல்ல வந்து அதுக்கு நீதி வேணும்னு கேட்கறதுலயோ நாங்க எங்கேயும் வந்து எங்களோட கடமைய தவறல. எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நிச்சயமாக எங்களுடைய கடுமையை காட்டுவோம். அரசாங்கத்துல தொடர்ச்சி அந்த மாரி பாராமுகமா இருந்துட்டே இருக்காங்கன்னு சொன்னா, வரக்கூடிய காலத்தில் எங்கள் போராட்டம் தீவிரமடையும். ஆனா இதுல நாங்க ஏதோ அவங்க மேல சாஃப்ட்டா இருக்கோம், இல்ல வந்து நாங்க கண்டுக்காம இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை இல்ல. எப்படி பாக்குறது? எங்க கூட இருந்த ஒருத்தரு, அவர் தனியா போயிருக்காருன்னா, அத எப்படி பாக்குறது? ஓகே. போயிருக்காரு அவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எத்தனையோ மாநிலங்கள்ல எங்கள் கட்சியில் இருந்த தலைவர்கள் செல்வதும், தனியாக கட்சி ஆரம்பிப்பதும், அதற்கு பின்பாக கட்சிக்குள்ள வருவதும், அல்லது கட்சி ஆரம்பித்து அவங்களோட ஒரு சக்சஸ் இல்லாம போனதும் நிறைய ஹிஸ்டரி ஒவ்வொரு மாநிலத்திலயும் சொல்ல முடியும். நீங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் மத்திய பிரதேஷ், ஏன் எங்களோட தேசிய தலைவரா இருந்த பால்ராஜ் மத்தோக் தேசிய தலைவரைவே இந்த கட்சியிலிருந்து அவர் கட்சி கொள்கைக்கு எதிரான டிஸ்மிஸ் பண்ண வரலாறு எல்லாம் பிஜேபிக்கு உண்டு. இதே போல நீங்க வந்து உத்தரப்பிரதேசம் திரு கல்யாண் சிங் அவர்கள், மத்திய பிரதேசம் திருமதி செல்வி உமா பாரதி அவர்கள், குஜராத்ல சங்கர் சிங் வகேலா, ஆல் லீடர்ஸ். ஏன் நம்மளுக்கு பக்கத்துல கர்நாடகாவில திரு எடியூரப்பாஜி அவர்கள், எல்லா ஹிஸ்டரியுமே பாத்தீங்கன்னு சொன்னா பிஜேபி பொறுத்த வரைக்கும் இங்கிருந்து சென்றவர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களோட சக்சஸ் ரேட் அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெயிட், நான் அதெல்லாம் சொல்ல வரல. நான் உங்களுக்கு முன்னாடி பிரசன்டேஷன் கொடுக்குறேன். யூ ஜஸ்ட் அசஸ் இட். ஓகே, வெயிட். அதனால பிஜேபிக்கு பாதிப்பா? இவ்வளவு பெரிய உலகத்திலேயே பெரிய ஒரு அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சி எப்படி நடத்தணும் அப்படிங்கறது எங்க தலைவர்களுக்கு தெரியும். அதனால தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆதரவு என்பதும், எங்களோட நிர்வாகிகள் தொண்டர்களுடைய உற்சாகம் அப்படிங்கறதும் எங்கேயும் குறையில. அவர்கிட்ட போயிருக்கிறவங்க நிச்சயமா போயிருக்கிறதா இல்லைன்னு எல்லாம் மறுக்கல, போயிருக்காங்க. பட் அது எவ்வளவு நாள் இருக்க போறாங்க, எப்படி இவங்க செயல்பட போறாங்க அப்படிங்கறத காலம் தான் சொல்லும். தமிழ்நாட்டுல சொல்றீங்களா? ஆமா, நீங்க வந்து பயிர்க்கடன் முழுமையா தள்ளுபடி பண்ணணும் தானே தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாங்க, தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அப்படியே உள்டாவா மாறிடும். கொடுத்த வாக்குறுதிகள் கூட அவங்க நிறைவேற்றுறதுக்கு வந்து தயாரா இல்ல. அவர் முதல் நாளே கை தூக்கிட்டாரு. கஜானா காலி, எங்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நானா ஒரு அரசியல் கட்சி வாக்குறுதி கொடுக்கும் போது கஜானா காலியா இருக்குதா, இருக்கிற ஸ்டேட்டஸ் என்ன, இதையெல்லாம் பார்த்துட்டு வாக்குறுதி கொடுக்கணும் அப்படிங்கறத நீதிமன்றமே சொல்லுது. இதைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் கூட பல்வேறு முறை சொல்லியிருக்காரு. உங்க ஸ்டேட்டோட பினான்ஸ் சிச்சுவேஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்களுக்கு வாக்குறுதி கொடுங்க. ஆனா ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்காரு, மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் நம்பி இருக்காங்க. பார்ப்போம். சர்வதேச அளவுல வந்து கச்சா எண்ணெயோட விலை வந்து குறைஞ்சிட்டு வருது. ஆனா வந்து இங்க பெட்ரோல் டீசல் மதிப்பு குறையுது. பக்கத்து நாடான ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் வந்து ஈரான் போறனால அதிகரிச்சாங்க, ஆனா கம்மி பண்ணிட்டாங்க. இந்தியாவை பொறுத்தவரையும் கேஸ் சிலிண்டரையும் 6ல இருந்து 4 கம்மி பண்ணிட்டோம். பெட்ரோல் டீசல் விலையும் கம்மி பண்ணாம இருக்கு. என்னமா வெறுமனே கச்சா எண்ணெயோட உலக மதிப்பு அப்படிங்கறத மட்டும் நம்ம கணக்கு போட்டு இதுல பார்க்க முடியாது. ஏனென்றால் விலை உயர்வின் போது எவ்வளவோ வந்து அதன கோடிக்கணக்கான லாஸ கவர்மெண்ட் தான் எடுத்துருச்சு. இப்போ நம்ம இந்த 1 மாசம் விலை ஏறுச்சு. அந்த விலை ஏறும்போது மக்களுக்கு தொடர்ச்சியா ஸ்ரீலங்கால 3 மடங்கு ஏறுச்சு, பாகிஸ்தான்ல 4 மடங்கு ஏறுச்சு. ஏன் அமெரிக்கா, பிரான்ஸ் மாதிரியான வளர்ந்த நாடுகள்ல நம்மள மாதிரி பெட்ரோல் 1 லிட்டருக்கு 4 மடங்கு விலை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அப்போ மக்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக வந்த நஷ்டத்தை எல்லாத்தையுமே கவர்மெண்ட் எடுத்துருச்சு. அதனால அன்னைக்கு சிச்சுவேஷன் சேர்த்துதான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்ப அந்த நஷ்டத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது இப்படிதான் நம்ம பேலன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நஷ்டமானாலும் கவர்மெண்டோட படம் தானே போகுது. அன்னைக்கு நம்மளுக்கு விலை ஏத்திருந்தா 1 லிட்டர் பெட்ரோல் 400 ரூபாய்க்கு வித்திருக்கணும் கவர்மெண்ட். ஆனா விக்கல. மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறத அந்த அந்த நஷ்டத்தை அப்படியே எடுத்துட்டாங்க. விலை எப்ப குறைக்கணுமோ அப்ப குறைப்பாங்க. இதுதான் நான் திருப்பியும் சொல்லிட்டேங்க. நாங்க எங்களோட தரப்புல கோரிக்கைகளை கொடுக்கிறோம்.
வந்து ஒரு இலக்கமா ஒரு பாஜக நிச்சயமா பாருங்க, எங்க தலைவர் இருக்காரு, அமைச்சர் இருக்காரு. எல்லாரும் கேட்பாங்க. என் கட்சியில இதுக்குன்னு இருக்கிற மாநிலத்துக்கான பொறுப்பாளர்கள் மத்தியில இருக்கக்கூடிய அமைச்சர் இருக்காங்க. நிச்சயமா அவங்க இதெல்லாம் பேசுவாங்க. தாவேக்கா அரசு ஊழல் செய்யாது, ஊழல் செய்ய விடமாட்டேன் அப்படின்னு விஜய் சொன்னாங்க. ஆனா பொலிஸ்காரர்ல ருசியான் கோர்ட்ல வந்து பெட்டிஷன் முதல் ஒரு புகார் கொடுத்தாங்க. மாவட்டம் முழுவதும் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் ஆமா. 10 லட்சம் வாங்குவதாக நேரடியாகவே உண்மை. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க. இல்ல, நீங்க வந்து ஊழல் செய்ய விடமாட்டேன். அதாவது முதலமைச்சர் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவரு உண்மையாகவே மக்களுக்கு பேசுறாரா? இல்ல சினிமா வசனத்த பேசுறாரான்னு புரியலைங்க. நல்ல ஆவேசமா கையெல்லாம் நீட்டி எல்லாம் பண்ணி, சினிமால வர மாரியே டயலாக் பேசுறாரு. ஆனா பிராக்டிகலா கீழ வந்து எந்த சேஞ்சும் இல்ல. நீங்க சொல்றீங்க. அந்த கோர்ட்ல போடக்கூடிய ஜிபி, பிபி இவங்க கிட்ட எல்லாம் நேரடியா பணம் கேட்டிருக்காங்க. நானுமே லாயர் அப்படிங்கறதால என்னோட காதுக்கும் இதெல்லாம் நிறைய வந்தது. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு புது கவர்மெண்ட் வந்த உடனே இப்படி வந்து காசு வாங்கிட்டு இவங்க அப்பாயின்ட் பண்ணா இவங்க போட லாயர்ஸ் எல்லாம் எப்படி வந்து நாளைக்கு வந்து உண்மையான முறையில அரசாங்கத்தை காப்பாத்துவாங்க, அரசாங்க சொத்துக்களை காப்பாத்துவாங்க. அதனால அவர் வசனம் பேசுறதை விட்டுட்டு வழக்கறிஞர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதிக அளவுல அங்கதான் வந்து அங்கதான் அது எங்க மாவட்டம் கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கிற மாவட்டங்களா, அதனால கொஞ்சம் நிறைய கேட்டிருப்பாங்க. அவ்வளவுதான். கேழ்வரம் வந்து அந்த டேமோட கழிவுநீர் எங்க எங்கப்பா? கேழ்வரம் எங்க இங்கயா? இங்கயா? கிருஷ்ணகிரி டேம்ல சரி. மாநில டேம்ல வந்து கழிவு நீர் வர்றது கழிவுநீர் ஃபேக்டரி கழிவுநீர் வந்து உள்ள கலக்குதா? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் நடவடிக்கை எடுக்கணும். அதான் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு உடனடியே அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நான் அதை டீடைல் கம்ப்ளீட்டா வாங்கிட்டு நிச்சயமா நாங்களுமே அதை பத்தி பேசுறோம். நன்றி. பார்க்கலாம். அவங்க என்ன ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர போறாங்கன்னு பார்ப்போம். நன்றிங்க. எல்லாமே சொல்றாங்க. பாண்டிச்சேரி உங்களுக்கு இருக்கிற மகளிர் அணி இருக்கு. ஆமா. கடந்த சில நாட்களாக அவங்களுக்குள்ள 2 பிரிவா இருக்கு, 2 பிரச்சனை இருக்கு. அது குறிப்பா ஒரு வேலை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆடியோ, அதாவது மாநில தலைவர், முன்னாள் சபாநாயகர் ஏமர் சொல்லுவோம், இவங்களை பத்தி பேச ஆடியோ வெளியிட்டு தவறான முறையில அந்த ஆடியோ வருது. என்னதான் பிரச்சனை உங்க மகளிர்? எங்க மகளிர் அணியில் இவ்வளவு பிரச்சனை இல்லைன்னு இப்பதாங்க தெரியும். நான் எப்ப கேட்டாலும் வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. ஒரே ஆள் மட்டும்தான் அவங்களுடைய செயல்பாடு சரியில்லாதனால கட்சி விட்டு நீக்கி வச்சுக்கிறோம். அது ஒருத்தவங்க 2 பேர் இங்க இருக்கிறவங்க யாரோ ஆதரிக்கிறாங்க பொழுது, அதனால அவங்க உள்ள வராங்க. கட்சியை விட்டு அவங்களை நீக்கிட்டோம். அவங்களுடைய செயல்பாடு சரியில்லை. அவங்க மேல கஞ்சா சில கேஸ் இருக்கிற மாதிரி உள்ள அனுமதி கூடாதுனாங்க. அவங்களை நீக்கினால அவங்க எமோஷனலா எல்லாரையும் இழுத்து பேசிக்கிறாங்க. அதுக்கு ஆதரவா இருக்கிறவங்களையும் சேர்த்து நாங்க நடவடிக்கை எடுப்போம். இது சம்பந்தமா நிச்சயமா மாநில கட்சி தலைவர் பாப்பா. மகளிர் எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. இது மகளிருக்கு அப்பாற்பட்ட அந்த அம்மா மகளிர் கிடையாது. சேர்த்து ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. சரிங்க, கட்சியில சேரும்போது சில சமயம் போஸ்டிங் அது கொடுக்குறோம். முதல்ல வந்தாங்க, தப்புன்னு உடனே நீக்கிட்டோம், தப்பு செஞ்சா நடவடிக்கை எடுத்துட்டோம். எடுத்துட்டோம்.